ஈரோடு மாவட்ட குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை பத்திரிகை செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது பல்வேறு பணியிடங்களை வந்து ஒப்பந்த அடிப்படையில் நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதா சொல்லியிருக்காங்க. என்னென்ன பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணக்காளரில் ஒரு வேக்கன்சியும், சமூக பணியாளரில் ஒரு வேக்கன்சியும், தொடர்பு பணியாளரில் ஒரு வேக்கன்சியும் இருக்குது. கணக்காளருக்கும் சமூக பணியாளருக்கும் 18,536 ரூபாய் சேலரி. புறத்தொடர்பு பணியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா 10,592 ரூபாய் சேலரி பர் மந்த்து கன்சாலிடேட் பேயில் இருக்கும். 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் இதற்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதற்கான டீட்டெயில்ஸை நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். இது வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. சோஷியல் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் டிகிரி பிஏ வந்து சோஷியல் ஒர்க், சோஷியாலஜி, சோஷியல் சயின்ஸில் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அவங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அவங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40. அதுவே அக்கௌண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் காமர்ஸில் கிராஜுவேஷன் அல்லது மேத்தமெட்டிக்ஸில் டிகிரி கிராஜுவேஷன் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸாவது இருக்கணும். கம்ப்யூட்டர் ஸ்கில்லும் டேலி தெரிந்த கேண்டிடேட்டும் இதற்கு அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40. அவுட்ரீச் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு முடித்திருந்தாலே போதுமானது. நல்ல குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கப்படும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40. சேம் இதுதான் வந்து தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க. அதாவது கணக்காளரை பொறுத்த வரைக்கும் வணிகவியல் அல்லது கணிதத்தில் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். 1 வருடம் முன்னனுபவம் இருக்கணும். டேலி கணினியில் திறன் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சமூக பணியாளரை பொறுத்த வரைக்கும் பிஏ பட்டமில் வந்து சமூக பணி, சமூகவியல், சமூக அறிவியல் படித்த கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி புறத்தொடர்பு பணியாளரை பொறுத்த வரைக்கும் மினிமம் 12ஆம் வகுப்பு முடித்திருக்கணும். சரிங்களா? இதற்கான அப்ளிகேஷன் வந்து ஈரோடு.nic.in வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை ஃபில் பண்ணி நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துடைய ஜெராக்ஸும் எடுத்து 15/11/2024 மாலை 5:30 மணிக்குள்ளே கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு ரீச் ஆகணும். சரிங்களா? எந்த அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, குழந்தை நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை, மாவட்ட ஆட்சியரக கூடுதல் கட்டிடம், 6வது தளம், ஈரோடு மாவட்டம் 6388-011 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். சரிங்களா? முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டும்தான் வந்து கரெக்டான டைம்குள்ளே வரக்கூடிய அந்த அப்ளிகேஷன் மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய அப்ளிகேஷனை ஸ்க்ரூட்டைஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க. சரிங்களா? யார் வந்து நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனா அல்லது இன்டர்வியூ ப்ளஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனா அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும். சரிங்களா? சேம் தான் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. இதான் வந்து அட்ரஸ்ஸு. ஜெராக்ஸ் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்ளிகேஷனில் ஒட்டி நெசசரி டாக்குமெண்ட்ஸோடைய ஜெராக்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். அனுப்புறதுக்கான கடைசி நாள் 15/11/2024 மாலை 5:30 மணி. டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட், அடிஷ்னல் பில்டிங், 6th ஃப்ளோர், கலெக்டர் ஆஃபீஸ், ஈரோடு 638011 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும். அப்ளிகேஷனில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இதான் ஃபார்மெட்டு. இதில் டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட், ஈரோடு சைல்டு வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை நீங்கள் மேலே மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய பேரை கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். ஃபாதர் நேம் அல்லது ஸ்பௌஸ், கணவர் அல்லது மனைவியருடைய பெயர், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், உங்களுடைய பாலினம், 1/4/2022 அன்னைக்கு உங்களுடைய வயது என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணணும். மேரிட்டல் ஸ்டேட்டஸு, உங்களுடைய அட்ரஸ் வந்து கேபிட்டல் லெட்டரில், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களுடைய கல்வி தகுதி, அதற்கான ப்ரூஃப் வந்து ஜெராக்ஸ் வைக்கணும். அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதையும் நீங்கள் வந்து வைக்கலாம். இங்கே உங்களுடைய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பட்சத்தில் எந்த இடத்துல ஒர்க் பண்ணீங்க, என்ன போஸ்ட்டில் ஒர்க் பண்ணீங்க, எப்போத்துலேருந்து எப்போ வரைக்கும், எவ்வளோ வருடம் எவ்வளோ மாதம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். 2-3 இருக்குது அப்படின்ற மாதிரி தான் டோட்டலாக வந்து எவ்வளோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? கீழே வந்து உங்களுடைய பேர், அதுக்கப்புறம் சைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் ப்ளஸ் நெசசரி டாக்குமெண்ட்ஸு கரெக்டாக 15/11/2024 கரெக்டாக அந்த அட்ரஸ்க்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் அனுப்பிடணும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். மினிமம் 12ஆம் வகுப்பு முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்ட்டும் இருக்கிறதுனால உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இதற்கு எலிஜிபிள் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.
ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.